வி 380 எக்ஸ்ப்ளோர் ஸ்மார்ட் கோம் சாமான் ஸ்மார்ட் நெட் கேமரா. ஓகே சின்ன வாரண்டவனி சம்மிக்கிற காணல ஆள. சின்ன குட் மார்னிங். வாங்கோ முருகன். எங்கே என்ன செய்து கொண்டிருக்கு? என்ன பெட்டி கொண்டு வச்சுருக்கீங்க கையில்? கேமராப்பா, இந்த ஸ்மார்ட் நெட் கேமரான்னு சொல்லி எழுதிக்கிறாக்கு. ஈஸி டு அச்சீவ் ரியல் டைம் ரெனோட். என்னது? ஓ எல்லாம் போட்டுக்கிறாக்கு. இது என்னது? இது மாடலெல்லாம் போட்டுருக்கோம். எல்லாம் சின்னனா வந்து கொண்டு இருக்கு. என்ன கேமராக்கெல்லாம் கைக்குள்ள அடக்கம். இப்போ சின்ன அஞ்சு பேருங்கோ. என்னதுக்கு பாவிக்கிறது? இது வந்து செக்யூரிட்டி கேமரா. சின்ன இது வந்து நீங்கள் வீடுகளில் பூட்டலாம். இதை பற்றி எங்களை உறவுகளுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச. அப்புறம் இது எங்கே கண்டமே அட இது கேமரா என்ன இது? அந்த இது ஓகே ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னு சொன்ன முருகன், இது வீடுகளில் தெரிந்தானே. இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிற ஆக்கள் இருக்கணும். கொஞ்சம் மொழியில் எடுக்கட்டும். எடுங்க எடுங்க. வேலைக்கு போகிற ஆக்கள் இருக்கணும். பிறகு வீட்டை விட்டுட்டு சும்மா வெளி இடங்களுக்கு போகிற ஆக்கள் இருக்கணும். அதுக்கு பாதுகாப்பு. மற்ற வீட்டில் யாரும் இருந்தாங்கண்டா, சின்ன பிள்ளைகள் அப்படி இப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அதை பூட்டி விட்டா அவைகளெல்லாம் கண்காணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொட்டேட் பண்ணுவோம். 360 கேமரா போட. இங்கே பாருங்க, திரும்பும் இங்கே பார்த்துங்க. இது ரொட்டேட் பண்ணி எடுக்கும். 365 பாகையில் சுழலும். ஓகே. இந்த கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்கிறேன். சொல்லுங்க. இது வந்து இந்த கரண்டில் கொழுவக்கூடியது. இதில் சோலரும் இருக்குது. சோலரும் இருக்குது. கரண்ட் இல்லாத இடங்களில் வந்து சோலர் பயன்படுத்தி செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இந்த அட்டை பண்ண செய்கிறாக்கள், பிறகு வேறு வேறு ஃபார்ம் சும்மா தோட்டங்கள் செய்கிறாக்களும் வந்து இது பாதுகாப்புக்காக பூட்டி வைக்கலாம். வீடுகள்லையும் போடலாம். வீடுகள்லையும் பூட்டி வைக்கலாம். கண்காணிக்கிறதுக்கு நல்ல ஈஸியானது. சிம் போடலாம். இதில் வந்து வைஃபையில் கனெக்ட் பண்ணுறது இருக்குது. ஃபோனுகளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். ஆஃபீஸில் எந்த ஒன்றும் பார்க்கலாம். வீட்டை என்ன நடக்கிறது. அப்போ இதை வேண்டணும்னு சொன்னால் வேண்டுறதுக்கு என்ன செய்யணும்? இது வேணும்னு சொன்னால் முருகன், சின்னாவை முருகனையும் தொடர்பு கொள்ளலாம். ரைட். நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஜேபிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம். ஓகே ரைட். இப்போ எங்களை தொடர்பு கொண்டீங்க என்றால் நாங்கள் இது மட்டும் இல்லை, தேவையான உங்களுக்கு விருப்பமான கேமராக்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்கள் வேணுமென்றால் உங்களுக்கு அதை எடுக்கலாம் இருக்கும்னா நாங்கள் எடுத்து தருவோம். நிச்சயமாக எடுத்து தருவோம். நீங்கள் அப்போ தொடர்பு டெலிஃபோன் நம்பரையும் சொல்லுங்கள். டெலிஃபோன் நம்பர் வந்து 076 ஓகே 52 சரி 72 சரி 107. சரி. அப்போ நான் போட்டு விட்றேன். அதே போடுங்க ஒருக்கா. போட்டு விட்றேன். தேவையான ஆக்களை தொடர்பு கொள்ளுங்க. உண்மையாகவே ஒரு என்னென்னு சொல்கிறது, கண்காணிக்கிறதுக்கு ஒரு இலகுவான வேலைக்கு ஆளை வச்சிருந்தா கூட அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். 50 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். அவர் ஒழுங்காக செய்வார் ஒன்றும் சந்தேகம். ஆனால் இது இலகுவாக இருக்கும் போல என்ன, சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்லாமல் செய்யும் போல. இப்போ நிறைய பேர் இதை பாவிக்கிறாங்க முருகன். நீங்கள் பாருங்கள், இதுக்கெல்லாம் அந்த சிம்கள் போடுறதுக்கு ஃபோனில் சிம் போட்டு விட. சரி, சிம் போடலாம். மற்றது வைஃபை பண்ண சொன்னால் வைஃபை கனெக்ட் பண்ணலாம். அப்போ வெயில் மலைகளுக்கு எல்லாமே நிற்பார் பலதாப்ப மாறிடா. வெயில் மலைக்கு எல்லாம் வந்து தாக்க பிடிக்கும். நீங்கள் மேலால் ஒரு கவர் ஒன்று போட்டு பாதுகாக்கிற நல்லம் தானே. மேலுக்கு ஒரு கூடாரம்மாய் ஒன்று போட்டு விட்டா சரி. போட்டால் இவர் தண்ணியில் ஒன்றும் போகாது இல்லையா? மெட்ட பக்கம் திருப்பி தான் போட்டுருது. மெட்ட பக்கம் எப்படி கீழே பார்க்குற மாதிரி இல்லை. அப்படி திருப்பணும். ரைட். இப்படி தான் நிற்பார். ரைட். அப்படி தான். ரைட். நான் ரொட்டேட் பண்ணி திருப்பி பார்ப்பேன். ரைட். இவர் கீழால் சுற்றுவார். சுற்றினா கீழே இருக்கிற ஆக்களை தான் நடுப்பார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க முருகன்? நல்ல விஷயமா இல்லாட்டில்? இது ரூபமாயிரு கிட்டத்தட்ட இல்லையா? உங்களோட கணிப்பு என்ன? எந்த கணிப்பு என்னென்னு சொல்லுதுன்னா, ஒரு ஆள் செய்கிற வேலையை இவர் செய்து கொண்டிருப்பார். ஆள் கூட நித்திரையாக போயிடுவார். கண்டிப்பாக. பார்த்தீங்களா, நித்திரை இல்லாமல் செய்து கொண்டிருப்பார். 24 மணி நேரத்தில் பாதுகாப்பு. இவருக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும். நீங்கள் ஒன்று கரண்டோ அல்லது போனால் சோலரோ அல்லது பேட்டரியோ கொடுத்தா தான் வேலை. ஏதோ ஒரு அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்து விட்டால் அவர் நித்திரை இல்லாமல் 20 ஹவர்ஸ் வேலை செய்து கொண்டிருப்பார். லைட்டு மாடிப்பார். என்னது லைட்லாம் அடிச்சு வாராக்களை வடிவா கிளியராக எடுத்து காட்டுவார். வாய்ஸும் எடுப்பார். எடுப்பார். கதைக்கிறதெல்லாம் எடுப்பார். கதைக்க போகிறோம், இந்த மாதிரி பாய போகிறோம்லாம் காய்ச்சா அதையும் எடுத்து கொடுப்பார். அதில் நீங்கள் டோயன் திறத்தினா இவர் அதை சத்தம் போட்டு சொல்லுவார், டோயன் ஓடுங்கடாண்டு. கிட்ட வேறு அதை ஓடுங்கடாண்டா போவார். அப்படி நாங்கள் சொன்னால் துறை இருந்து சொன்னாலும் இங்கே கேட்கும் தானே. அந்த வழியில் வேறு அதில் சத்தம் இருக்குது. அப்போ ஒரு ஸ்பீக்கர் போட்டு வேணுமா? ஸ்பீக்கர் இருக்குது. அதில் இருக்குது. காணும் விளங்கும். அப்படியா? எஸ். அப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே ஏறக்கூடாது. ஏறினா உங்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட மாட்டாலும் பயத்தில் ஓடிடுவாங்க. மற்ற இன்னமுண்டு முருகன், இது வந்து ஒரு அளவான ப்ரைஸில் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 9,000 10,000 ரூபாய்க்குள்ள வேண்டலாம் போடாக்குது. இது விலை. இது வந்து இது வந்து வேணுமென்றால்
வேறு விலைக்கும் இருக்குது அது ஒரு குவாலிட்டியான கேமரா பொறுத்து இருக்குது குவாலிட்டிக்கு ஐட்டமே விலை பெறுமதி மாறுபடும் குறைஞ்ச விலை 10,000 இது கிட்டத்தட்ட 8,000 7,000 10,000 அப்படின்லாம் இருக்குது 7,000 துவங்குது மற்றது இந்த லென்ஸ் வந்து ஒரு தனியாக ஒரு சிங்கிள் லென்ஸ்ன்னு சொன்ன ஒரு விலை ஓகே இது டுவல் லென்ஸ் 2 லென்ஸ் வருது 2 கேமரா பார்த்தோன்னு இருக்கும் சரி அதே மாதிரி 3 லென்ஸ் வரது இருக்குது அப்படி ஒரு இது ஏற்ற மாதிரி விலைகள் விலைக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுபடும் இல்லை தானே மற்றது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனி கிக் பேசன் இருக்குது ஒவ்வொரு கம்பெனியோட மாடல்களும் இருக்குது வித்தியாசங்கள் இருக்குது யார் பூட்டி விடுவது நீங்களே பூட்டுவீங்களா இது நார்மலாக வேண்டி இப்போ ஃபோன் பாவிக்கிற ஆக்களை நார்மலாக போட்டலாம் ஏன்னா அது பெரிய வேலையாண்டு இல்லை வேலை தொழிற்பாடு செய்து கொடுப்பீங்க நாங்கள் வேணுமென்றாலும் செய்து கொடுப்போம் சரி அது நல்ல விஷயம் ரைட் நான் பூரா இருக்கிறவன்னு சொன்னால் நீங்கள் எடுத்து அனுப்பி விடுவீங்களா டெலிவரியும் வந்து நாங்கள் செய்யலாம் ஓகே சரியா டெலிவரி தேவையான ஆக்கள் தொடர்பு கொள்ளுங்க இப்போ நாங்கள் வரையில இடமா இருந்தால் நீங்கள் வேண்டி அனுப்பி விடுவீங்க கண்டிப்பாக பூட்டி விடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது முருகனையும் சின்ன தொடர்பு கொள்ளுங்க ரைட் அந்த நம்பருக்கு எடுத்தீங்கன்னா சரி அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் கூறிக்கொண்டு என்ன செய்வோம் முருகன் உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்படியான வேறு நியூஸ்கள் தகவலை நீங்கள் அறியணும்னு சொன்னால் எங்களை யூடியூப்பை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து இந்த காணொலியில் நீங்கள் மேலும் பார்த்துக்கொள்ளலாம் உறவுகளை இந்த இனிய மாலை பொழுது எல்லாரும் நலமாக வாழணும் என்று பிரார்த்தித்து கொண்டு வீட்டில் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தித்து கொண்டு விடை வருவோம் என்ன விடை பாய் சி யூ டாட்டா